ட்ரையம்போட த்ரக்ஸ்டன் 400 பார்த்தீங்கன்னா, இந்தியால ஒரு நல்ல கஃபே ரேசரா லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் அரவுண்ட் ரூ. 2,74,000 குடுத்துருக்காங்க. இந்த ரூ. 2,74,000க்கு இந்த த்ரக்ஸ்டன் 400 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். இந்த பைக் ஒரு மாடர்ன் கிளாசிக் பைக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஓஜி கஃபே ரேசருங்க. ஏன்னா, இந்த கஃபே ரேசரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட் குடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கர்வான ஒரு ஃப்ளை ஸ்க்ரீன் மாரி தான் இருக்கு. அண்ட் சைட்ல உங்களுக்கு அந்த ஃபேரிங் பார்த்தீங்கன்னா, ஃபியூல் டேங்க் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. நேரோவான ஃபியூல் டேங்க் வந்து குடுத்துருக்காங்க. அது நேராவா இருக்கிறதுக்கான காரணம் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கு. அதாவது அக்ரெசிவான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா, கவுல் வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரைடும் பண்ணிக்க முடியும். அதே மாரி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமென்டல் கிளஸ்டர் தான் குடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆர்பிஎம் இந்த பைக்ல அதிகமா குடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது. அதனால உங்களுக்கு 168 km/h வந்து டாப் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் குடுத்துருக்காங்க. ஆக்சஸரீஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புல்லட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சம் கார்டு வந்து குடுத்துருக்காங்க. கிராஷ் கார்டு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் ஹீட்டட் கிரிப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நெறைய விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட அந்த ஃபியூல் டேங்க் பேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பிரைஸ் இந்த பைக் தாறுமாறான பைக்ன்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச்.